அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, அன்னையருளாலே இன்றைக்கு தீபத் திருநாள். கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரத்தோடு கூடியது. அதில் விளக்குகளெல்லாம் ஏற்றி ஒளிமயமாக்கி அந்த ஒளியின் மூலம் ஆண்டவனை போற்றுவது இந்த தீபத் திருநாளின் சிறப்பு. அன்னை பராசக்தி கைலையிலே எம்பெருமானோடு இருக்கும்போது ஒரு முறை விளையாட்டாக அவர் கண்ணை பொத்துகிறார். அப்படி பொத்தின உடனே உலகங்களெல்லாம் இருண்டு போச்சு. அப்புறம் ஒரு கணந்தாய் கையை எடுத்து விடுகிறாள். அப்போது சிவனா சொல்கிறார், நீ உலகத்தின் தாய், உன் செயல் என்ன மாதிரி விளைவு கொடுக்குன்னு யோசிக்காமல் நீ இப்படி பண்ணியிருக்கலாமா, உயிர்களெல்லாம் தவித்து விட்டனன்னு சொல்லி நீ பூலோகத்தில் போய் பிறப்பு எடுத்து தவம் செய்து நம்மிடம் திரும்பவா அப்படின்னு அனுப்பினார். என்னது, பார்வதிக்கு கூட அப்போ தண்டனையானா? அப்படி இல்லை. கருத்து என்ன அப்படின்னா, தவத்தின் மூலம் ஒருவன் தன்னை புதுப்பித்து கொண்டு இறைவனுக்கு உரியவன் ஆகலாம்ங்கிறது தான் செய்தி. அப்போது அம்பாள் காசியிலே அன்னபூரணியாக அன்னதானம் பண்ணுறான். அது தானம், தர்மம். அப்படி தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு மேலும் அப்படியே தெற்க காஞ்சிபுரத்துக்கு வருகிறாள். காஞ்சி மாநகரிலே தபஸ் பண்ணுகிறாள். அவளுடைய தபஸிலே மகிழ்ந்து சிவபெருமான், என்ன வரம் வேணும் உனக்குன்னு கேட்குறேன். நான் உங்களை விட்டு பிரியக்கூடாது, நான் வேற நீ வேறேங்கிற மாதிரி நினச்சி தானே கண்ணை பொத்தினேன். அப்படி நான் பிரிந்து இருப்பவளவே இல்லாமல் உங்களோடையே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் உனக்கு நாம் கொடுப்போம். நம்முடைய சரீரத்தினுடைய இடது பாகத்திலே நீ இருப்பாயாக. அதை உனக்கு திருவண்ணாமலையில் தருவோம், அங்குவான்னு சொல்கிறார். காஞ்சிபுரத்தில் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அம்பாள் திருவண்ணாமலை கௌதம மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்து கிரிவலம் சிவபெருமானை வழிபட்டு அவருடைய இடது பாகத்தை பெறுகிறாள் அப்படிங்கிறது ஒரு கதை. இந்த தீப திருநாளை ஒட்டி பல புராணங்கள் இருக்கு. அதில் இது ஒன்று. இது எதை காட்டுகிறது? ஜீவன் அறியாமையால் தன்னை சிவத்திடமிருந்து, பரம்பொருளிடமிருந்து, இறைவனிடமிருந்து வேறுபட்டதாக நினைக்கின்றது. அந்த பிரிவை போக்கி அத்வைத்தமாக ஒன்றாக இருக்க முடியும். அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல தான தர்மங்கள் செய்யணும். எல்லாருக்கும் உதவும்படியாக நல்ல காரியங்களெல்லாம் செய்யணும். அந்த புண்ணிய காரியங்கள் மன தூய்மையை கொடுத்து வேற்றுமை புத்தியை நீக்கி தத்துவத்தை உணர்வதற்கு தயார்படுத்துகிறது நம்மை. அப்போது மனதை ஒருமுகப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி தவம் புரிகிறான். தவம் புரிகிற ஜீவன் மன ஒருமுகப்பாடும் தூய்மையும் பெற்று குருவின் உபதேசத்தை பெறுகிறான். அந்த உபதேசத்தில் அவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீ இதுகாரும் வழிபட்டு வந்த அந்த பரம்பொருள் உண்மையில் நீயே. இந்த அத்வைத்த உணர்வை அவன் தன்மயமாக்கி கொண்டு தான் அதுவாய் இருக்கின்றான். இதைத்தான் காட்டுகிறது. அம்பாள் சிவபெருமானுடைய இடது பாகத்தையே பெற்றுவிட்டாள். பிரியா விடையாக அவனிடமிருந்து விலகாதவளாக சேர்ந்து விட்டாள் என்கின்ற இந்த வரலாறு. அப்புறம் அடிமுடி காணாத வரலாறும் இதோடு சேர்த்து சிவராத்திரிக்கும் அதை சொல்லுவாங்க, இதுக்கும் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த அக்னி மலை ஞானமலை. பார்ப்பதற்கு எல்லா மலையும் போல மண்ணும் கல்லுமா, மரம் செடி கொடிகள் முளைச்சுதான் இருக்கும். ஆனால் இது ஞான தப்போதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. நெருங்க முடியாத மலை, அதனால்தான் அண்ணாமலை. ஆனால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காகவே நான் கோயிலுக்குள்ள கருவறையில் உள்ளுக்குள்ளே தள்ளி தனியாக ஒரு சிவலிங்கமாக இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு இங்கேயே நான் சிவலிங்கமாக இருக்கேன்னு சொல்லி வந்த மலை. கோணத்ரயம் என்று முக்கோணம் போல இருக்குது. இது அற்புதமானதொரு அருள் சக்தி மிக்கது. இதில் தான் இன்றைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு, சரியாக 6 மணிக்கு விளக்கேற்றுவார்கள். இந்த ஊரில் ஒரு ஐதீகம் என்னென்னா, பொதுவாகவே எப்படின்னாக்க திருக்கார்த்திகையின் போது பகல் முழுக்க எல்லோரும் வழிபாட்டில் ஈடுபட்டு உணவு உண்ணாது விரதம் இருப்பார்கள். 6 மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டதை பார்த்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று வணங்கிவிட்டு தான்
அப்புறம்தான் விரதம் முடித்து சாப்பிடுவாங்க. அது ஒரு பழக்கம் இங்கே. அப்படி திருக்கார்த்திகை விரதத்தை அப்படி தான் இருக்கணும். முடிகிறவங்க தானம், தவம், இப்படி விரதம் இருக்கிறதே தவத்தினுடைய ஒரு பகுதி தான். அந்த தவத்தின் விளைவாக தூய்மையும் ஒருமுகப்பாடும் பெற்ற மனதை கொண்டு ஞான உபதேசம், குருவின் உபதேசத்தை கேட்கணும். அதை சிந்தித்து தெளிந்து அதன் மயமாகணும். அந்த அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லுகின்றது இந்த தீபத் திருநாள். அந்த விளக்குகளை நம்ம வரிசையாக ஏற்றி அந்த ஒளியிலே ஆண்டவனை தரிசிக்கின்றோம். ஆத்மா என்பது அறிவு பிரகாசம், ஞான பிரகாசம், ஸ்வயஞ்சோதி. சந்திரனுடைய ஒளி கடன் வாங்கினது. அந்த சந்திரனுக்கு ஒளியை கொடுத்த மூல ஒளி சூரியன். அதை ஆற்றேந்து கடன் வாங்கலை. சூரியனே அக்னி குழம்பு. அது மாதிரி இது மூல ஒளி. ஆனால் சூரியன் கூட பிரபஞ்சம் முழுவதும் பரம்பொருளில் ஒடுங்கி விடும்போது இந்த சூரியனாகிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒடுங்கி போயிடும். அப்பொழுதும் ஒடுங்காததாக இருப்பது ஆத்ம பிரகாசம். அது எந்த விதமான ஒளியும் அல்ல, நமக்கு தெரிந்த எந்த ஒளியை போலவும் இல்லை. அது அறிவு ஒளி, உணர்வு ஒளி, நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு. அந்த உணர்வையே சார்ந்திருந்து மனதுடைய எண்ணங்களை ஓய பண்ணினால் அமைதியை அனுபவிக்கலாம். அத்தகைய அழகான அருமையான செய்தியை நமக்கு இந்த தீபத் திருநாள் தெரிவிக்கின்றது. எல்லோருக்கும் அண்ணாமலையானின் அருளால் அறிவொளி வீசும் அமைதியான இதயம் அமைய இந்த நன்னாளிலே பிரார்த்திக்கின்றேன். எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். தீபத் திருநாளின் நல்லொளி வாழ்த்துக்கள். அண்ணாமலையானுக்கு அரோகரா.